ஹாய் ஆல். இன்னைக்கு எல்லாருமே கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி எல்லாமே ஆல்ரெடி யூடியூப்ல ஒரு லிங்க் வழியாக பார்த்துருப்பீங்க. இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் ஆகி இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, டைம் கீப் அப் பண்ணணும். அன்னன்னைக்கு கொடுக்குற ஒர்க்கை அன்னன்னைக்கு முடிக்கணும். நான் உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் ஆரி சொல்லி கொடுக்குறேன். அதனால என்னால் தினமும் நான் அப்லோட் பண்ணுறது நீங்கள் தினமும் முடிச்சுட்டு என் கூடவே வந்தால் மட்டும்தான் என்னால் நெக்ஸ்ட் கொண்டு போக முடியும். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் நீங்கள் 12 ஹவர்ஸ் தூங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் கூட ஒரு 2 ஹவர்ஸ் உங்களுக்காக தனியாக இந்த கிளாஸுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிங்கனாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக ஃபினிஷிங் பண்ணிடலாம், கற்றுக்கலாம். ஸோ அதனால் எல்லாருமே நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ஸ்டார்டிங் நிறைய ஆர்வமாக கற்றுக்கிட்டே வருவீங்க, நடுவில் காணாமல் போயிடுவீங்க. நிறைய பேர் அமௌண்ட் மட்டும் 50 ரூபாய் பே பண்ணிருப்பீங்க, வந்து எட்டி பார்த்துட்டு போவீங்க குரூப்ல. அந்த மாதிரி இருப்பீங்க. இப்போ 100 மெம்பர்ஸ் ஒரு குரூப்ல இப்போ நீங்க ஜாயின் ஆகிக்கிறீங்கன்னா அதுல ஒரு 10 ஆர் 15 மெம்பர்ஸ் தான் கடைசி வரைக்கும் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கே போறாங்க. மீதி பேர் பாதியே காணாம போயிடுறீங்க. ஸோ முதல்ல உங்களை நம்பி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுன்னா ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் வரலைங்கிறதுக்காக தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. திரும்ப ட்ரை பண்ணுங்க. எதையுமே நம்ம ஈஸியாக கற்றுக்கிட்டு ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியாது. கற்றுக்கும் போது நிறைய கஷ்டம் வரும். அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம், நான் வந்துட்டு மேம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணான்னு நினச்சி நான் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, மேம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிற, இதெல்லாம் உனக்கு வராது அப்படின்றாரு. என் மாமியார் அப்போ தான் என்ன ஏதாவது ஒரு வேலை சொல்லி கூப்பிட்றாங்க. என் குழந்தை வேற என்ன நான் பண்ணும்போது தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. இது எல்லாமே இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு நான் கடைசி வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. நம்ம வந்து ஒரு உமனாக இருக்கும்போது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு விஷயத்தையே கற்றுக்க முடியும். அது யார் விதிச்சதுன்னு தெரியாது. பட் அது வந்து நம்ம என்னதான் அதை நம்ம கடந்து வரணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளால முடியாது. நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்தையும் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், காதை மூடிக்கோங்க. கற்றுக்கிட்டு முடிச்சு நீங்கள் ஒரு லெவலுக்கு பிஸ்னஸாக கொண்டு போகிற வரைக்கும், நல்லா இல்லை ப்ராஃபிட் பார்க்குற வரைக்கும் காதை தயவு செஞ்சு மூடிக்கோங்க. அங்கே சொல்கிறது இங்கே சொல்கிறதுலாம் காதில் வாங்கினீங்கனாலே உங்களை அப்படியே பிரேக் பண்ணிடுவாங்க. நீங்கள் கற்றுக்கணும்னு இருக்கிற உங்களோட இன்ட்ரெஸ்டையுமே பிரேக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால காதை மூடிக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. வரலையா, நீ உங்க ஹஸ்பண்ட் சொல்றாரா இதெல்லாம் நீ கத்துக்கிட்டு என்ன பண்ண போற, இதில் சும்மா இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாத, காசு பிடிச்சுன்னு சொல்றாரா, சரிங்க நான் ஒரு நாள் சம்பாதிச்சு உங்ககிட்ட கொடுக்குறேங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் அதை மைண்ட்லேயோ மனசுக்குள்ளேயோ அதை ஏற்றிக்காதீங்க, சரிங்க, அவ்வளோதான். முடிச்சுட்டு நான் வந்து கற்றுக்கிட்டு நான் வேஸ்ட்லாம் பண்ண மாட்டேங்க, நான் கண்டிப்பாக ஒரு நாள் இதை உங்களுக்கு நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் மேலே மட்டும் ஹோப் வைங்க. உங்கள் அத்தை சொல்கிறாங்களா, உங்கள் மாமியார் சொல்கிறாங்கம்மா அதை ஓரமாக போட்டு வந்து இந்த வேலையை பாருமா அப்படின்னு சொல்கிறாங்களா, அத்தை உங்களுக்கு நான் வேலையை முடிச்சு தரேன், ஒரு 1 hour மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அத்தை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு எப்படி ஃபேஸ் பண்ணுறது உங்களுடைய, நான் வந்து சொல்லிட முடியும் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, பட் உங்களை சுற்றி இருக்க சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஃபேஸ் பண்ணி கற்றுக்க முடியும். ஸோ அதனால ரீசன் சொல்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. அன்னன்னைக்கு ஒர்க்கு அன்னன்னைக்கு முடிங்க. நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் போது உங்களுக்கு 2-3 ஒர்க்கா அப்படியே ஏர்ட் ஆகிட்டே போயிடும். அப்படி ஏர்ட் ஆகும்போது உங்களுக்கு தான் பேர்டன் அதிகமாகிடும். சும்மா அதிகமாகும் போது உங்களால் அதுக்கு அடுத்த நாள் ஐயோ இவ்வளோ இருக்கே, இவ்வளோ போடணுமே, ஐயோ இன்னும் பெண்டிங் வச்சுட்டுமே, சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படியே நீங்கள் நாளை தள்ளிக்கிட்டே போயிடுவீங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் திங்க் அன்னைக்கு ஒர்க்கு அன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 1 month தானே, 30 days தானே, உங்களுடைய லைஃபுக்காக நீங்கள் ஒரு கைத்தொழில் கற்றுக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு 30 days ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியாதா, அதை ஃபஸ்ட்டு யோசிங்க. அப்புறம் டைம் டேபிள் போடுங்க. 1 டேவை டைம் டேபிளாக போடுங்க. மார்னிங் இப்போ நீங்கள் ஒரு 7 o'clock, நம்ம வந்து அதிகபட்சம் யாருமே வந்துட்டு 6 or 5 எந்திரிக்கிறது இல்லை. அதனால் 7 o'clock வச்சுக்கலாம். 7 o'clock எந்திரிக்கிங்கன்னா நம்ம 9 o'clock குழந்தைங்களாம் கிளப்பிடணும், சாப்பாடு செஞ்சிடணும், நம்மளும் குளிச்சிடணும், நம்மளும் ரெடி ஆகிடணும். அப்படிங்கிறத அந்த 2 hours ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் அனுப்பிச்சிடணும் எல்லாமே. எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour 10 o'clock எடுத்துக்கோங்க. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க 10 hourல இப்போ ஒரு நாள் எல்லா நாளுமே ஒரே ஈவனாக மெஷின் மாதிரி ஒர்க் போகாது இல்லையா. எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு நாள் துணி துவைப்போம், ஒரு நாள் துணி துவைக்க மாட்டோம். அந்த ஒரு 1 hour 1.5 மணி நேரத்தில் துணி துவைச்சு முடிச்சிடணும். அந்த மாதிரி நைட்டு தூங்கும் போதே அடுத்த நாள் டைம் டேபிள் போட கற்றுக்கோங்க. அது நீங்கள் இந்த 1 month கற்றுக்கிட்டீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகும். ஏன்னா டைம் டேபிள் ஸ்கெடியூல் பண்ணி ஒரு நாளை ஓட்டுறதுங்கிறது வந்துட்டு பிஸ்னஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு 2-3 ஆர்டர் வந்துடும், வீட்டு வேலையும் இருக்கும். ஏன்னா நம்ம உமன் வீட்டு வேலை நம்மளால ஸ்கிப் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த மாதிரி ஸ்கெடியூல் போட கற்றுக்கிட்டா மட்டும் தான் வீட்டு வேலையை 10 o'clock வீட்டு வேலை முடிச்சிடணும். ஓகே நெக்ஸ்ட் நம்ம இந்த ஆரி ஒர்க் பண்ணணும், இதுக்கு வந்து இவ்வளோ டைம் எடுத்துக்கும், இந்த டைமுக்குள்ள நம்ம இந்த ஆரி ஒர்க்கை முடிச்சிடணும். இன்னைக்கு இந்த ஒரு ஹேண்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு இதை முடிச்சிடலாம். அந்த மாதிரி நீங்கள் டைம் டேபிள் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ண தான் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ அதனால் டைம் டேபிள் போடுங்க, ஸ்கெடியூல் பண்ணுங்கள், ரீசனை கட் பண்ணுங்கள், 100% அட்டண்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள், எஃபர்ட் போடுங்க. ஒரு விஷயம் வரலைங்கிறதுக்காக பின் வாங்காதீங்க. மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்கிறத ஃபஸ்ட் மைண்ட்லேருந்து தூக்கி போடுங்க. நீங்கள் கற்றுக்க வந்துக்கிறீங்க. ஸோ அதனால் எல்லோரும் கற்றுக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு பிஸ்னஸாக அதை கொண்டு போய் கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுவீங்க. ஆல் த பெஸ்ட். இன்னைக்கு இதுக்கு அடுத்த day 1 கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.